ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்னா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியனும் கோமதியும் கோயிலில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசிக்கிட்டுமே இருக்காங்க. உடனே எங்கள் கோமதியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி உக்காந்து பேசி எவ்வளோ நல்லாச்சு, நீங்கள் எங்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு கடந்து துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பேசுகிற போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தது என் மனசு ரொம்பவே வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு மன வழியில் தான் நான் அந்த வீட்டை விட்டே கிளம்பி வந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து கெஞ்சதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ என் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தனாலலாம் எனக்கு வீட்டிலே இருக்க முடியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எனக்கு ஃபுல்லாகவே இருட்டாக தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும் போது கூட வீட்டில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ஒரு நடிப்புக்காரி அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் அந்த வீட்டில் இல்லைனா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இல்லாத போது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டை விட்டு நான் கிளம்பினேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கோமதி சொல்கிறாங்க. உடனே எங்கள் பாண்டியனும் கோமதி, நான் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தது எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ஒரு நாளைக்கு 100க்கு மேலே நான் கோமதின்னு சொல்லிட்டு உன்னை தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு உன்னை கூப்பிடாம இருந்தபோது எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அது உனக்கு நான் உங்ககிட்ட பேசலை அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஆனால் நான் வந்து உங்ககிட்ட பேசலை அப்படின்றதுனால எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சமாவது புரிய வந்துச்சா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா நீ பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம என் மனசை புரிஞ்சிக்காம நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டல. ஆனால் அப்போ கூட பாரு, நீ அந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதே மாதிரி நீ அந்த வீட்டில் இல்லைனா நானுமே எங்கன்னா கிளம்பி போயிட்டுருப்பேன். இப்போ கூட நான் உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உன்னை பார்த்ததும் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயுமே நீ இது மாதிரி பண்ணவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் சமாளிக்கிறேன், உங்களுக்காக தான் எல்லா இது உண்மையும் நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். ஆனால் நீ அங்கே கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்த வந்து நீங்கிட்ட சொல்லாத போது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அதனால தான் அந்த ஒரு கோவத்தில் தான் உங்ககிட்ட நான் பேசாமல் போனேன். மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது, மற்றபடி உன் மேலே எந்த ஒரு வெறுப்புமே கிடையாது. ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான் வேணும். ஆனால் நான் உங்ககிட்ட எல்லாமே உண்மையாக தான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி என் மனசில் இருக்கிறது எல்லாமே நான் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ அந்த விஷயத்த ஷேர் பண்ணாமல் நீ மறைச்சி வச்சது மிகப்பெரிய ஒரு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு கோவத்தில் உங்ககிட்ட பேசாமல் போயிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் பேசாமலே இருந்துருவேனா. ஆனால் நீ என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக பேசுங்க அப்படின்றதுனால பேசணும் அப்படின்றதுனால நீ எவ்வளவோ முயற்சி பண்ண. அந்த ஒரு விஷயத்திலே தெரியுது நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குன்னு அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லுவோம். கோமதி இதை கேட்டு, ஏங்க நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரி விடுங்க, நான் தான் இப்போ உங்களை மன்னிச்சிட்டேன்ல. ஏன்னா நீங்கள் என் மேலே உயிரே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போயும் நீங்கள் உயிரே தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வலியையும் ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்திச்சு. அதனால தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியவே வந்தேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நான் ஒருத்தர் என்னன்னா அங்கே எனக்கு சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மா இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் கடைசி வரைக்கும் என் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே யாருமே சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனும் கோமதி, சரி வீட்டில் நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போய் என்ன பேசணுமோ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி கூட்டிக்கிட்டு இங்கே பாண்டியனும் வீட்டுக்குமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலுமே வேலைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கவும் உடனே மயிலுக்கு மயக்கம் வர மாதிரியும் வாமிட் வர மாதிரியுமே இருக்குது. உடனே வெளியே வராங்க. வெளியே வரவும் அங்கே படிக்கட்டில் வலிக்கு கீழேயுமே விழுந்துடுறாங்க. உடனே இங்கே மயில் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க. உடனே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பார்க்குறாங்க. மயில் கீழே விழுந்துக்கிட்டதை பார்த்ததும் அங்கே பாக்கியத்துக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் ஆயிடுச்சு. இவ வாயும் உயரமாக இருக்கா, இந்த டைமில் இவ பார்த்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேற விழுந்துட்டு இருக்கா. என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே மயிலை வந்து தூக்கி, மயிலை என்னாச்சுமா, வயிறு வலிக்குதா, என்னாச்சு, எப்படி விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் வந்து மயில்கிட்ட ஃபீல் பண்ணி கேட்கவும், அம்மா எனக்கு வயிறு ரொம்பவே வலிக்குதுமா, அப்படியே கீழே வலிக்கு நக்கான்னு விழுந்துட்டேன், எனக்கு ரொம்பவே வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு முடியாத மாதிரி அங்கே ரொம்பவே
வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க மயிலுமே. உடனே இங்கே மாணிக்கமும் வந்து அங்கே ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க, இங்கே மயில் கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. உடனே இங்கே மாணிக்கமும் அங்கே 108க்கு கால் பண்ணி உடனே ஆம்புலன்ஸும் வர சொல்கிறாங்க. உடனே ஏற்றிக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுமே கொண்டு போயிடுறாங்க. பாக்கியமும் டாக்டர்கிட்ட, டாக்டர் இவ வாயும் வயிறுமா இருக்கா, தெரியாமல் வழிக்கு கீழே விழுந்துட்டா, வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் என்னாச்சின்னு பாருங்கள், என் பொண்ணு தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் வந்து பதட்டத்தில் அங்கே டாக்டர்கிட்ட, டாக்டர் நீ எங்கள் பொண்ணை எப்படியாவது நீங்கள் என்னாச்சின்னு சொல்லிட்டு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே வீட்டுக்கு வந்த கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே டயர்டாகவும் அங்கே சோபாலுமே உக்காந்துடுறாங்க. இதை பார்த்த இங்கே ராஜியும் மீனாவும் அங்கே கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் போயிட்டு, அத்தை என்னத்தை எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனீங்க, எங்களெல்லாம் விட்டு நீங்கள் எங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க, அதே மாதிரி நாங்கள் உங்கள் மேலே எவ்வளோ பெரிய பாசம் வச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எப்படி அத்தை மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே கேட்குறாங்க. உடனே கோமதியும், ஏடி உன் மேலே நீ எங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அந்த வீட்டில் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க, அங்கே என்னோட அன்பை யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புனேன், வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா கோமதி வந்து ரொம்ப தொலைவு நடப்பாதையாக நடந்து வந்தாங்க இல்லையா, அந்த ஒரு டயர்டில் அந்த ஒரு இதில் வந்து பிபிக்கு லோவாகி மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த பாண்டியன், ராஜி, மீனான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே கதிரை கூப்பிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போகிறாங்க. அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இங்கே மயிலவையுமே அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மயில் வந்து கீழே விழுந்துட்டா இல்லையா, அதை செக் பண்ணுறதுக்கு அங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் இங்கே கோமதியை கூட்டிக்கிட்டு இங்கே மீனா, ராஜி, பாண்டியன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போகிறாங்க. உடனே இங்கே கோமதியை அங்கே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு, டாக்டர் இவ என்னாச்சுன்னே தெரியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள் டாக்டர், ஏற்கனவே அவங்களுக்கு பிபியும் சுகரும் கொஞ்சம் ரொம்ப லோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஆனால் இது தெரியாமல் அவள் ரொம்ப தொலைவு நடந்தே வந்துட்டா, அதனால தான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்தான்னு நினைக்கிறேன் டாக்டர், கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் அந்த சைட் போயிட்டு எங்கள் செந்திலுக்குமே கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே பாக்கியமும் அது மாணிக்கமும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு உடனே இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் அங்கே பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, ஏம்மா என்னாச்சு இங்கே வந்து உக்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், உடனே இங்கே பாக்கியமும், அது இல்லை மீனா, இங்கே தெரியாமல் மயில் வலிக்கு கீழே விழுந்துட்டாமா, அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல, இங்கே டாக்டர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டுறாங்க, அவளுக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தை அப்பாசன் ஆயிடுச்சா இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் வந்து பதட்டத்தில் மீனா கிட்ட சொல்லவும், உடனே மீனா அதை கேட்டுட்டு, ஏம்மா இன்னும் இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, அவங்க இன்னும் ஆயிருக்காது, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது தானே, அவங்கள எதுக்கு நீங்கள் சரியாக கவனிச்சிட்டு இல்லையா, இந்த மாதிரி டைம்லலாம் அவங்க பத்திரமா இருக்கணும், என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்ப பதட்டத்தில் பயத்தில் வந்து அங்கே பாக்கியத்துக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கவும், உடனே அங்கே இங்கே வர மாமாவை வேற இங்கே இது அத்தையை வேற இங்கே அட்மிட் பண்ணியிருக்கோம், மாமா வந்து இவங்கள பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே இங்கே பாக்கியத்துக்கிட்ட மீனா பேசிக்கிட்டு இருந்த பார்த்த பாண்டியன் வந்து, எதுக்காக மீனா வந்து இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அப்போ மீனா இது இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கா, அவளை எவ்வளோ திமிர் பிடிச்ச குடும்பமாக இருந்தால் அவங்க இப்படி ஒரு ஃப்ராட் தனத்தை பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் இங்கே மீனா பேசிக்கிட்டு இருக்கா, மீனாக்கு வருட்டு அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அங்கே கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மீனாவும் அங்கே பாண்டியனையுமே பார்த்துட்டுறாங்க. உடனே எங்க பாண்டியன் வந்து மீனாவை பார்த்துட்டு ரொம்பவே கோபமாகவும், இன்னமா மீனா இந்த பொய்க்காரி குடும்பத்துக்கிட்ட நீ போய் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை நான் நினச்சா ரொம்பவே பெருமை, அவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம குடும்பத்துக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க, நீ உக்காந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் வந்து மீனா கிட்ட கத்தவும், உடனே மீனாவும் எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான், ஏன்னா மாமா கிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே எந்த ஒரு பொய் சொன்னாலுமே நம்ம மாமா கிட்ட இது மாட்டிப்போம், நம்ம இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும், அம்மா நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் சொல்லிடுறாங்க. உடனே மீனா வந்து, மாமா அது வந்து இங்கே மயிலக்கா 3 மாதம் முழுகாமல் இருக்காங்க, அந்த விஷயமாக தான்
நானுமே இங்கே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவங்க மயிலக்கா வீட்டில் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்களாம். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வயிறு வந்து ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த இங்கே சரவணன் மாமா கிட்ட வந்து மயிலக்கா வந்து சொன்னாங்க. ஆனால் சரவணன் மாமா அங்கே மயிலை பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? ஒரு பொண்ணை கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை அவங்க கேட்டிருக்காங்க. நீ கர்ப்பமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நானாக இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சரவணன் மாமா கேட்டுட்ருக்காரு. இப்படி ஒரு அசிங்கமான வார்த்தையை மாமா கேட்டிருக்கக்கூடாது. மாமா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் மாமா வந்து தங்க மயிலோட இது மூஞ்சி முன்னாடியே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில் அவங்க ரொம்பவே வருத்தம் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த விஷயத்த அவங்க அத்தோட யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. உங்ககிட்டையும் சரி மாமா அது அத்தைக்கிட்டையும் சரி 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல வேணான்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியமும் வாங்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலேயுமே உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதனால் நான் இந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் தங்கமயில் வந்து முன்னையும் சரி இப்போவும் சரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் நகை விஷயத்தில், வயசு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்துன்னு சொல்லிட்டு இது எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து பொய் சொல்லிக்கலாம். அந்த பொய்யை வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயத்த மறைச்சி வச்சுட்டு இருந்தது தான் மயிலாக்கா மட்டும். ஏன்னா அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தால் என் மேலே இருக்கிற பாசம் போயிடுமோ, ஏன்னா அந்த வீட்டை விட்டு துரத்தி அமுச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவங்க இந்த விஷயத்த எல்லார்கிட்டையுமே மறைச்சி வச்சாங்க. வேற வழி இல்லாமல் தான் இந்த விஷயத்த மறைச்சி வச்சாங்களே தவிர உங்ககிட்டயோ இல்லை அத்தைக்கிட்டேயோ சொல்லணும் இது சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அவங்க மறைச்சி வைக்க கிடையாது. ஏன்னா அந்த இந்த நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே உங்கள் மேலேயும் சரி அத்தை மேலேயும் சரி அவங்க ரொம்பவே பாசம் வச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த வீடியோவுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அங்கே எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி தான் அவங்க இந்த ஒரு விஷயத்த அவங்க மறைச்சி வச்சாங்க மாமா. ஏன்னா அவங்க ரொம்பவே பாவம் மாமா. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே வலியையும் வேதனையும் மனசுக்குள்ளே வச்சு பூட்டி அவங்க நெஞ்சு குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்க அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது மாமா. ஏன்னா அவங்க வந்து இப்போ அவங்க வீட்டில் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவங்க அம்மா பாக்கியம் மயிலக்காவை பார்த்து ரொம்பவே அசிங்கமாகவும் தண்டை சோறு சாப்பிட்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாமே அவங்க கேட்டுக்கிட்டு அந்த அசிங்கத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க இப்போ அவங்க வாயு உயரமாக இருந்துமே ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை வந்து சமையல் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு முடியாத ஒரு பாட்டி அம்மாவை துணி மாற்றத்துலேருந்து குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே பார்த்து அவங்கள பொழப்பை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வாயு உயரமாக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நம்ம இப்படி தனியாக விட்டால் நம்மளுக்கு தான் நிறைய பாவம். ஏன்னா அங்கே மயிலக்கா வந்து இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் சரவணன் மாமா கிட்ட அவங்க அந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மாமா சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தோட அவங்க அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லாமலே கடைசி வரைக்கும் மறைச்சிடணும். அதே மாதிரி என்னோட குழந்தையும் என்னையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்கு எனக்கு தைரியமும் இருக்குது அப்படின்றதுனால இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வழிக்கு வேற கீழே வந்துட்டு இருக்காங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மாமா. அதனால தான் என் மனசு கேட்காம அவங்க அம்மா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரியுமே எங்கள் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டுறாங்க. பாண்டியனும் இதை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தமா, என்னமா சொல்கிற மீனா, இப்படியெல்லாம் நடந்துச்சா, இவ்வளோ விஷயம் நடந்துச்சா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது மீனா, என்ன இது மன்னிச்சுக்கோ. ஏன்னா மயில் மேலே எனக்கு கோபம் இருக்குது. ஏன்னா அவள் நிறைய பொய் சொல்லியிருக்கா, அவங்க ஃபேமிலியும் நிறைய பொய் சொல்லியிருக்கு. அந்த ஒரு விஷயத்தினால தான் அவன் மேலே எனக்கு ரொம்பவே கோபம். ஆனால் அவன் வாயு உயரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுமே நான் வந்து அவளை அப்படியே விட்டுருக்க மாட்டேன். இந்த விஷயம் வந்து எங்கிட்ட தானே முதல்ல வந்து சொல்லியிருக்கணும். ஏன்னா அவள் நிறைய விஷயத்த பொய் சொல்லியிருக்கிறா. அந்த ஒரு பொய் விஷயத்த வச்சுக்கிட்டு அவள் மறுபடியும் உண்மையாக தான் சொல்கிறா அப்படின்றதுனால அங்கே சரவணன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேனே தவிர நான் அது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாமல் அவள் சொன்ன வார்த்தையை நான் மதிச்சிருப்பேன். அவள் சொன்ன வார்த்தையை நான் மனசார ஏற்றுட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அவள் வந்து நம்ம ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் வந்து
கோர்ட் வாசல்லையும் போலீஸ் வாசல்லையும் உட்கார வச்சிருக்கா. அவள் இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணா. ஏன்னா அவள் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குமாம்மா. ஏன்னா அவள் வந்து அந்த நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் இப்படியெல்லாம் ஒரு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. இதுக்கும் காரணம் அவங்க அம்மா மட்டும்தான். ஏன்னா அவள் வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க மறைச்சு வச்சாங்க மாமா. அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்பவே குழந்த மனசு மாமா. ஏன்னா எல்லார் மேலேயுமே கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. அதே மாதிரி கண்மூடித்தனமாக பாசத்தையும் இது அவங்களோட எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க குழந்த மனசு கொண்டவங்க. ஏன்னா நாம் அவங்க மனசை புரிஞ்சிக்காம ஒரு நாயை விரட்டுற மாதிரி நம்ம வீட்டை விட்டு துரத்தி அமிச்சோம். ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க நம்ம மேலே எவ்வளோ பெரிய பாசமாக இருக்காங்க தெரியுமா. அவ்வளோ இருந்தாலுமே அவங்க அதை வெளிக்காட்டிக்காமல் அவங்க கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷத்தை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சரவணன் மாமா இப்பையும் அந்த விஷயத்தை உடனே மறந்துட்டு ஒரு பொண்ணு கூட உக்காந்து கோயிலெல்லாம் மீட் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தையுமே அங்கே மயிலக்கா பார்த்துட்டாங்க. அதை பார்த்து அந்த விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் சொல்கிற போது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் அங்கே மயிலக்காவுக்கு எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய மனவேதனையாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கண்ணால் ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி வந்து பார்க்குற போது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்க மாமா. ஏன்னா அங்கே மயிலக்கா பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். நம்ம அவங்கள வந்து வீட்டை விட்டு அமுச்சு விட்டது அது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தான் மாமா. ஆனால் அந்த தப்பு பண்ணதுக்கு ஒரு இடைவேளை உடனுமா இல்லையா. அவங்க அந்த விஷயத்த வந்து மறக்கிறதுக்கோ சரி, அதை வந்து உணர்றதுக்கோ சரி நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆனால் சரவணன் மாமா கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம நேரம் கொடுக்காம அவங்க மற்ற இன்னொரு வாழ்க்கையை அவங்க தேடி போயிட்டாங்க. அப்படின்ற போது அவங்களுக்கு மயிலக்காக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். அது இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல மாமா. ஏன்னா இதுக்கு மேலே நான் அவங்கக்கிட்ட பேசுனதுக்காக மறுபடியும் உங்களோட வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லுங்கள். நான் வரதும் இல்லை மாமா. ஏன்னா உங்கள் மேலே நான் ரொம்பவே மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து அத்தையாக இருந்தால் இந்த விஷயத்த கேட்டிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் நீ இங்கே எனக்காக என்னோட மரியாதைக்காக நீங்கள் நான் சொன்னதை கேட்டதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் மாமா அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியனும் மீனா எனக்கு இங்கே மயில் வந்து கர்வமாக இருக்கிற விஷயம் வந்து எனக்கு முன்னாடியே தெரியாது. அதே மாதிரி நீ இப்போ சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமும் தெரியும். ஆனால் அன்னைக்கு மயிலோட அம்மா வந்து பாக்கியம் அன்னைக்கு ஏதோ சொல்ல வந்தாங்க. ஆனால் அதை சொல்லாமல் மயில் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டா. எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றது. எனக்கு அப்போவே குழப்பமாகவும் சந்தேகமாகவும் இருந்துச்சு. ஆனால் நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நீ இப்போ சொல்கிற போது தான் எனக்கு தெரிய வருது இவ்வளோ பெரிய பிரச்சனை உள்ளே அடங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே மயில் சரவணன் வந்து இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மயிலை பார்த்து கேட்டுருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மீனா. இப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எனக்கு என்னதான் முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போதான் கோமதி அவள் என் மேலே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா. அவளை சமாளித்து இங்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகி போயிடுச்சு. ஏன்னா இப்போ மயில் வந்து அவளை தப்பு பண்ணியிருக்கா. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவன் மேலே ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. மறுபடியும் நான் மனசு மாறி அங்கே தங்கமையில் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரணும்னு வச்சுக்கோ. ஆனால் வீட்டில் இருக்கவங்க யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா கிட்ட பாண்டியனும் சொல்லுவோம். உடனே அங்கே மீனாவும் என்ன சொல்கிறாங்க, மாமா நீங்கள் அந்த வீட்டில் யார் முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை மாமா. நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா போதும், அந்த வீட்டில் எல்லாருமே உங்களோட வார்த்தைக்காகவும் சரி உங்களோட மரியாதைக்கு அவங்க கட்டுப்பட்டுருவாங்க. ஏன்னா அந்த விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆக முடியாது. அதே மாதிரி மயிலக்கா கூட பேச தான் முடியும், ஆதலாக இருக்க தான் முடியும். மற்றபடி அவங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அவங்க நல்லா வாழணுமா இல்லை அவங்க வாழ வெட்டியாக அவங்க வீட்டிலே இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணாதான். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் முடிவு பண்ணால் இந்த விஷயத்த வந்து யாருமே கேட்க போகிறதில்ல. அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா. இதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் முடிவெடுத்தா அதுவே சரி மாமா. எனக்கு நான் இதில் வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் மயிலக்கா வந்து ரொம்பவே பாவம், அவங்க தற்கொலை முயற்சி பண்ணி போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச
போது அந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன். ஆனால் மயிலக்கா வந்து அந்த விஷயத்த வந்து யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. அதனால தான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் நான் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரியுமே எங்கள் மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியனும், சரிப்பா மீனா, இந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறேன். ஏன்னா உடனே இந்த விஷயத்தில் எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியலை. அதே மாதிரி மயில் ரொம்பவே பாவப்படுற மாதிரி இருந்தாலுமே இந்த விஷயத்தில் உடனே எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. அதே மாதிரி அவளை கூடிய சீக்கிரம் மன்னிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு தெரியாது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப இடைவெளி இருக்கணும். ஏன்னா இப்படி இருந்தால் மட்டும்தான் நான் எல்லாரையுமே சமாளித்து மயிலை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர முடியும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன் மீனா. இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதுக்கு நான் உன்னை வந்து தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு வந்து ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனால் அது மாதிரி இப்போ அவளோட மனசு மனநிலையில் அவளோட லைஃபு இப்படி தான் இருக்குது அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவள் இவ்வளோ கஷ்டப்படுறான்றத நான் நல்லாவே அப்சர்வும் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பட் அவள் வந்து நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுறேன். அதே மாதிரி சரவணன் வந்து மயில் மேலே ரொம்பவே கோபமாகவும் அது எரிச்சலாகவும் இருக்கான். அதே மாதிரி நான் மயில் கூட சேர்ந்து வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் இப்போ போய் சொன்னேன்னா அவன் என்ன முடிவெடுப்பானே சொல்ல முடியாது. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவன் தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஒரு விஷயமெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இந்த விஷயத்த வந்து நான் நிதானமாக யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரிப்பா மீனா, என்கிட்ட சொன்ன விஷயத்த இங்கே நீ யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம். இது என்கிட்டே இருக்கட்டும். அதே மாதிரி இதுக்கான எல்லா ஏற்பாடையுமே நான் பார்த்துக்கிறேன். இப்போ மயிலுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீ விசாரிச்சு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு பாண்டியன் கிளம்பிடுறாங்க. உடனே எங்க கோமதியும் மயக்க நிலையிலிருந்து நார்மல் நிலைக்கு வந்து கண்ணையுமே முழிச்சிடுறாங்க. உடனே எங்க அரசியும் ராஜியும் 2 பேரும் போயிட்டு இங்க கோமதி கிட்டயுமே பேசுறாங்க. அத்தை என்னாச்சு அத்தை, இப்போ நார்மலா இருக்குல்ல, உங்களுக்கு வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல, நாங்க அடிக்கடிக்கு சொல்றோம் அத்தை, நீங்க கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா டைமுக்கு மாத்திரை போட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே வராது, இப்படி ஒரு இதே வராது. என்னத்த நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அத்தை, மறுபடியும் நீங்க கரெக்டாக சாப்பிடணும். நீங்கள் வீட்டில் எந்த வேலை செய்யலைனா கூட பரவாயில்ல, எல்லா வேலையுமே நாங்களே பார்த்துக்குறோம். நீங்கள் கரெக்டாக உங்கள் உடம்பை வந்து பார்த்துக்கினா எனக்கு அதுவே போதாத்த. நீங்கள் அந்த வீட்டில் இருந்தால் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. எதனா ஒன்று உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா எங்களெல்லாம் தாங்க முடியாதத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசியும் ராஜியுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதியும் இங்கே ராஜிமா, நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுமா. ஆனால் அங்கே வீட்டில் இருக்கவங்க என்னோட பாசத்தை என்னோட அன்பை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நான் சந்தோஷமாக இருப்பேம்மா, நீ எதுக்குமே கவலைப்படாத மகாராஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் சொல்லுவோம். உடனே அதுக்கப்புறம் இங்கே அரசியும், அம்மா உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேம்மா. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. நான் உங்கள் பக்கத்திலே உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் சமைச்சு கொடுப்பேம்மா. உங்களுக்கு எது இருந்தாலுமே என்னை வந்து தயங்காமல் கேளுங்க, உங்களுக்கு நான் சமைச்சு போடுவேன், எல்லாமே பண்ணுவோமா. நீங்கள் இதுக்கு மேலே வீட்டில் எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியும் சொல்லுவோம். உடனே இங்கே கோமதியும், அரசிமா நீ எதுக்குமே வருத்தப்படாத, என்னோட உடம்பு இப்போ நார்மலாக ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனும் வராங்க. இங்கே ராஜியும் அரசியும் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வெளியும் வராங்க. உடனே இங்கே அரசிக்கிட்ட பாண்டியனும் போயிட்டு, அரசிமா என்னாச்சு, அம்மாவுக்கு இப்போ நல்லா இருக்காளா, இப்போ மயக்க நிலை திரும்பிடுச்சா, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசிக்கிட்ட கேட்குறாங்க. அப்பா டாக்டர் எதுவுமே இது கரெக்டாக சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிபி சுகர் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நல்லா டேப்லெட் எடுக்கணும், அதே மாதிரி கரெக்டாக சாப்பிடணும், டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா. ஏன்னா அம்மாவுக்கு இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு காரணமே நாம் தான் சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிட்டு அம்மாவுக்கு சரியாக மாத்திரை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருந்தா இப்படி ஒரு ப்ராப்ளமே வந்திருக்காது. இப்படி அம்மாவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா. ஏன்னா அம்மாவுக்கு வயசாகிக்கிட்டே போகுது, அம்மாவை பத்திரமா நாம் தான்ப்பா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் கிட்ட சொல்லிட்டுறாங்க. பாண்டியன் கேட்டுட்டு, அரசிமா நீ எதுக்குமே கவலைப்படாத, உங்கள் அம்மா வந்து சரியாகி நல்லபடியாக வீட்டில் நார்மலாக எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பா. இதுக்கு மேலே அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அவளுக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன். அவள் என்னை விட்டு
விட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட நான் அவ கூடயே போய் சேர்ந்துருவேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் தான் இந்த வீட்டை முன்னாடி நின்று நடத்தணும். அதே மாதிரி யார்கிட்டேயுமே நீங்கள் பணிந்தோ குனிந்தோ பணிந்து கோவத்தில் எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு அம்மாங்க இது மயிலக்காக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அத்தை வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்பவும் உடனே இங்கே பாண்டியன் வந்து கோமதியை மீட் பண்ணி பேசுறதுக்காக அங்கே உள்ளேயுமே போகிறாங்க. உடனே கோமதி என்னாச்சுமா, எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ரொம்ப தொலைவு நடந்து வந்தா இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன், ஆனால் நீ எதுவுமே கேட்காம கேப் புக் பண்ணதையுமே ரிட்டன் அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கேருந்து நடந்தே வந்துட்டோம், அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது கோமதி. மறுபடியும் இப்படி பண்ணுற வேலை நீ வச்சுக்க கூடாது, ஏன்னா உன் உடம்பு ஏற்கனவே வீக்காக இருக்குது. இப்படி இருக்கிற போது நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா கோமதி, நான் உன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் கோமதி, அது உனக்கு சுத்தமாக புரியலையா அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.